திண்டுக்கல்லேருந்து பழனி போகிற தொலைவில் ஒரு கணக்கம்பட்டிங்கிற ஒரு கிராமம் வரும். பழனிலேருந்து சுமார் 12 கிலோமீட்டர் முன்னால் கணக்கம்பட்டி. இங்கே மூட்டை சுவாமிகள்னு ஒரு பெரிய சுவாமிகள். யார் பார்த்துருக்கீங்களா? யாருன்னு கை தூக்குங்க. சிரிச்சோன்னே புரிஞ்சுட்டு. மூட்டை சுவாமிகள்னு ஒரு அற்புதமான ஒரு மகான் வாழ்ந்தார். இப்போ இல்லை அவர் ஒரு 2 முறை தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. இந்த மூட்டை சுவாமிகள் என்ன சொல்வார்னா, போகரோட அடுத்த அவதாரம் என்று சொல்வார்கள். அந்த மூட்டை சுவாமிகளது முகத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு தமிழ் முகமாக நமக்கு தெரியாது, ஒரு சீனாக்காரர் மாதிரி தெரியும் சமயத்தில். அந்த மூட்டை சுவாமிகள் அந்த கணக்கம்பட்டியில் வசித்து கொண்டிருந்த போது திண்டுக்கல்லேருந்து பழனிக்கு போகக்கூடிய பிரதான சாலையில் அந்த கணக்கம்பட்டி அமைந்துள்ளது. அந்த கணக்கம்பட்டி மெயின் ரோட்டில் உட்காந்துருப்பார். ஓரமாக ஒரு மேஜைக்கு மேலே ஒரு மேடையில் உட்காந்துருப்பார் மூட்டை சுவாமிகள். அவரை பற்றி அவ்வளவா தெரியாது, அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கே தெரியாது. அவரை பற்றி புரிந்த அன்பர்கள் மட்டுமே அவருடைய தரிசனம் தேவை என்பதற்காக வந்து காத்து கொண்டிருப்பார்கள். மூட்டை சுவாமிகள் ஒரு நாள் உட்கார்ந்துருக்கார். அந்த நேரத்தில் ஒரு கார் ஒன்று திண்டுக்கல்லேருந்து பழனிக்கு போயிட்டுருக்கு, ஒரு அம்பாசிடர் கார். அந்த கார் வரும்போது மூட்டை சுவாமிகள் என்ன பண்ணுறார், ரோட்டில் இறங்கி அந்த கார் வரும்போது 2 கையையும் நீட்டி காரை மறிக்கிறார். அந்த கார் அப்படியே நிற்குது. அந்த டிரைவர் வந்து சென்னையிலேருந்து போயிட்டுருக்கார், பழனிக்கு போயிட்டுருக்கார். இவர் யாரும் ஆளை பார்த்தா ஒரு பரதேசி மாதிரி இருக்கு, நம்மகிட்ட தானே பிடுங்கிறதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு பயத்தோட டிரைவர் நிறுத்துறார். அந்த காரில் யார் இருக்காங்கன்னா ஒரு கணவன் மனைவி, முன்னாடி ஒரு பையன் உட்காந்துருக்கான். இவர்கள் மூவரும் எங்கிருந்து வந்திருக்கிறார்கள்னா பாம்பேலேருந்து வந்திருக்காங்க. இன்றைக்கு மும்பைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பாம்பேலேருந்து சென்னைக்கு ஃப்ளைட்டில் வந்துட்டு அங்கிருந்து ஒரு காரில் பழனியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த கணவனும் மனைவியும் அந்த பையனும் ஒரு அந்தன குடும்பத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் எதற்காக பழனிக்கு செல்கிறார்கள் என்றால், அந்த காரில் முன்னாடி உட்கார்ந்திருக்கிற மகனுக்கு 11 வயது. அந்த மகனுக்கு பிறந்ததில் இருந்தே பேச்சு கிடையாது. நல்ல வசதியான குடும்பம். இவர்கள் என்னென்னவோ செய்து பார்த்தார்கள், எவ்வளவோ பரிகாரம் பண்ணாங்க, எத்தனையோ கோவிலுக்கு போனாங்க. பையனுக்கு பேச்சு வரும்னு பண்ணாங்க, ஒன்றுமே பலன் கொடுக்கல. பையனுக்கு பேச்சே வரல. யாரோ ஒரு ஜோசியர் அவங்க வீட்டில் சொல்லிருக்காங்க, நீங்கள் ஒரு தடவை பழனிக்கு போயிட்டு வாங்க, தண்டாயுதபாணி தரிசனம் பண்ணிட்டு வாங்க, அந்த முருகப்பெருமான் எல்லா வளங்களையும் அருள்வான் என்று சொன்ன உடனே ஒரு நாள் ஏற்பாடு பண்ணி பழனிக்கு போயிட்டு இருக்காங்க. ஒரு 12 பழனிக்கு முன்னால் கார் நிற்குது. இன்னும் 12 கிலோமீட்டர் போனால் முருகப்பெருமானை பார்த்துடலாம். கார் இங்கே மறித்து நிற்கிறார். அந்த டிரைவர் சொல்கிறார், நாங்கள் போகணும்னு உள்ளே இருந்து பேசுகிறார். மூட்டை சுவாமிகள் சொல்கிறார், அந்த கணவன் மனைவி பார்த்துட்டு கீழே இறங்கு அப்படின்னு ஜாடை காமிக்கிறார். ரோடுக்கு நடுப்புற நிற்கிறார், வண்டி போக முடியாது. அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க மெல்ல சொல்கிறாங்க, அம்மா இறங்கிருங்கம்மா, ஒரு சாமி எதுக்கு உங்களை கூப்பிட்றான்னு தெரியல, கீழே இறங்கிடுங்கன்னு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பெண்மணிகள் இந்த கார்கிட்ட வந்து இவங்கள்ட்ட சொல்கிறாங்க. இந்த கணவனும் மனைவியும் கீழே இறங்குறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சுட்டு இருக்கிறாங்க. அவன் யார், உன் மகனை அவனையும் இறங்க சொல்லு அப்படிங்கிற. முன்னாடி உட்காந்துருக்கான் பையன், அவனும் இறங்கி நிற்கிறான், இந்த டிரைவரும் இறங்கி நிற்கிறார். மூட்டை சுவாமிகள் என்ன பண்ணுறார், இந்த அம்மாவை பார்த்துட்டு எங்கடி போயிட்டுருக்கீங்க எல்லாம் அப்படிங்கிற. அவர் பேசுகிற பாஷை வந்து ரொம்ப சிங்குலரில் தான் சொல்லுவார். என்னடி என்னடா பல பாஷைகள் பேசுவார். இப்படி கேட்ட உடனே இந்த அம்மா சொல்கிறாங்க, நாங்கள் பழனிக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு இந்த அம்மா பயத்தோடு சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணுவார் ஏது பண்ணுவார்னு தெரியலையே, இவர் யாருன்னு புரியலையேன்னு பயந்துட்டு இருக்காங்க. மூட்டை சுவாமிகள் அந்த அம்மாவை பார்த்து சொல்கிறாராம், அதுவும் அந்த கடைக்கு போய்ட்டு ஒரு பிரியாணி பொட்டில் எனக்கு வாங்கிட்டோம் அப்படிங்கிற. பிரியாணின்னா அசைவ உணவு. இந்த அம்மா திரும்பி அந்த கடையை பார்க்குறாங்க. அந்த கடையில் கோழி நண்டு எல்லா படமும் போட்டு வச்சுருக்காங்க. இந்த அம்மா பிராமண குலத்தை சேர்ந்த பெண்மணி. இந்த அம்மாவுக்கு அந்த கடை போர்டை படுத்த உடனே மாமிதி குமட்ட ஆரம்பிச்சிடுச்சு இந்த அம்மாவுக்கு. இந்த அம்மா சொல்கிறாங்க, நான் வேணால் காசு கொடுத்துட்றேன், நீங்கள் யார்ட்டையானு வாங்கி சாப்பிடுங்கன்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. ஏண்டி நான் உங்ககிட்ட தாண்டி சொல்கிறேன், நீ போய் வாங்கிட்டு வாங்க போய் அப்படின்னு ஒரு உத்தரவாக இந்த மூட்டை சுவாமிகள் சொல்கிறார். அந்த கிராமத்து பெண்மணிகள் சொல்கிறாங்க, அம்மா சாமி சொன்னால் அர்த்தம் இருக்குமா, போய் வாங்கிட்டு வந்து கொடுங்கம்மா, சாமி நல்லதுக்கு தான் கேட்குறார், போய் வாங்கிட்டு வந்து கொடுங்கம்மான்னு அந்த கிராமத்து பெண்மணிகள் சொல்கிறாங்க. இந்த அம்மா மெல்ல அந்த புடவை முந்தானையை மூக்கில் வச்சு பிடிச்சிட்டு நேராக அந்த கடைக்கு போகிறாங்க. என்ன காசோ கொடுக்குறாங்க, ஒரு பிரியாணி பொட்டலத்தை வாங்குறாங்க. மூக்கு அப்படியே பிடிச்சிட்டே வந்து நேர மூட்டை சுவாமிகள்கிட்ட இந்த பொட்டலத்தை அப்படியே கொடுக்குறாங்க. இந்த பொட்டலம் மூட்டை சுவாமிகள்கிட்ட வந்துடுச்சு. இப்போ ஒரு அசைவ உணவு தன் கையில் வந்த உடனே மூட்டை சுவாமிகள் அந்த பொட்டலத்தை பிரிக்கிறார். பிரித்த உடனே உள்ளே பார்த்தா ஆவி வந்துட்டு இருக்கு, சுட சுட இருக்குது அந்த சாப்பாடு. பிரித்து உள்ளே பார்த்தா நல்ல கதம்ப சாம்பார் சாதம். ஒரு நல்ல சாம்பார் சாதமாக இவர் கையில் வந்துடுச்சு. மூட்டை சுவாமிகள் இந்த பொட்டலத்தை காப்பிக்கிற அந்த அம்மா கிட்ட, ஏண்டி ஒரு சாம்பார் சாத்தியா மூக்கெல்லாம் புத்தி கொண்டு வந்த,
இது சாம்பார் சாதண்டி உள்ள இருக்குன்னு சொன்ன உடனே அந்த பெண்மணிக்கு அப்போதுதான் இவர் ஒரு சித்தர், ஒரு மிகப்பெரிய மகான் என்பது அந்த பெண்மணிக்கு புரிகிறது. ஒரு அசைவ உணவு இவரது கையிலுக்கு போன உடனே அது சைவமாக மாறிவிடுகிறது. இதை பார்த்த உடனே இந்த அம்மா நிற்கிறாங்க, சாமி நாங்கள் கிளம்பலாமா, பழனிக்கு போகணும், எங்களுக்கு டைம் ஆச்சுன்னு சொன்ன உடனே இந்த சாம்பார் சாத்துலேருந்து ஒரு பிடி எடுத்து இந்த மனைவிக்கு கொடுக்குறாங்க. இந்த அம்மாவுக்கு சாப்பிட்றீ அப்படின்னு கொடுக்குறாரு. அடுத்து ஒரு பிடி எடுத்து அவருடைய கணவருக்கு கொடுக்குறாங்க, அவரும் சாப்பிட்றாரு. இந்த பையன் 11 வயசு பையன் இருக்கா இல்லையா, பேச முடியாத பையன், அவன் அப்படியே தனது கையால் பிடிச்சி தன்கிட்ட இழுத்து தானே ஒரே ஒரு கவளத்தை அவனது வாயில் ஊட்டி விடுகிறாராம் மூட்டை சுவாமிகள். இதுதான் பெரிய கிருபை என்பது. ஒரு வாயில் ஒரு வாய் ஊட்டி விடுறார். இந்த பொட்டலத்தை அப்படியே கையில் வச்சிருக்கார். இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் அத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்க. சாமி இதை நம்மள்கிட்ட கொடுத்தாங்கன்னா பெரிய பிரசாதமாச்சே அப்படின்னு அந்த கிராமத்தில் இருப்பவர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். மூட்டை சுவாமிகள் அப்படியே திரும்பி பார்க்கிறார், அவர்களை அழைக்கிறார். இந்த பொட்டலத்தை அப்படியே கொடுத்து நீங்கள் எல்லாம் சாப்பிடுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு மூட்டை சுவாமிகள் மலைக்கு மேலே ஏறிட்டார். இந்த பிரதான ரோட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கம் கணக்கம்பட்டி, இந்த பக்கம் மலைத்தொடரானது காணப்படும். பாதி நேரம் மலைக்கு மேலே போடுவார் மூட்டை சுவாமிகள். இவர்கள் போன பிறகு இந்த கார் இங்கிருந்து புறப்படுகிறது. எங்கே? பழனிக்கு போகணும். பழனிக்கு போகிறதுக்காக ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் இந்த கார் பயணித்து போன பிறகு ஏத்தாப்பில் ஒரு யானை ஒன்று வருது. யானையெல்லாம் நிறைய உண்டு பழனி பக்கத்தில். ஒரு யானை ஒன்று வருது. யானைக்கு மேல் பாகன் அமர்ந்து கொண்டு இருக்கிறான். இந்த காருக்கு முன்னால் இந்த பையன் 11 வயசு பையன், பேச முடியாத பையன் உட்காந்துருக்கான். பின்னாடி அம்மாவும் அப்பாவும் உட்காந்துருக்காங்க. இந்த யானை வரதை பார்த்த உடனே பொதுவாக பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே நமது பார்வையும் கவனத்தையும் கவர்ந்துவிடும். ஒரு யானை வருதுன்னா உற்சாகம் நமக்கு, நம்ம பெரியவங்களுக்கே வந்துடும் யானை. ஒரு தேர் பார்க்குறோம் அப்படின்னா தேரை பார்த்த உடனே நமக்கு உற்சாகம் வந்துடும். ஒரு விமானம் பறக்கிறது அப்படின்னா பார்த்தாலே நமக்கு உற்சாகம் வந்துடும். மிக பிரம்மாண்டமான விஷயங்கள் அத்தனையுமே நமது கண்ணையும் கவனத்தையும் கவர்பவை. இந்த யானை வரதை பார்த்த உடனே முன்னாடி இருக்கிற அந்த பையன், ஒரு 11 வயசு பையன், யானையை பார்க்குறான், குதூகலமாகின்றான். யானையை பார்த்த உடனே அவனுக்குள் ஒரு சந்தோஷம். திடீர்னு இந்த கார்லேருந்து ஒரு குரல் வருகிறது. அம்மா யானை வருகிறதம்மான்னு ஒரு குரல் வருகிறது. அம்மா யானை வருகிறதம்மான ஒரு குரல் வந்த உடனே பின்னாடி இருக்கக்கூடிய தாயும் தகப்பனும் குழம்புகிறார்கள். முன்னால் இருக்கக்கூடிய டிரைவரை பார்த்து கேட்கிறார்கள், என்னப்பா நீ எதான பேசினாயா அப்படிங்கிறாங்க. ஏன்னா பையன் பேசவே இல்லை. 11 வயது வரை அந்த குழந்தை பேசி ஒரு சிறு வார்த்தையையும் இந்த தாயும் கேட்டதில்லை, தந்தையும் கேட்டதில்லை. ஒருவேளை டிரைவர் ஏதோ பேசியிருக்காரு போல இருக்குன்னு சொல்லிட்டு, அப்பா நீ ஏதாவது பேசினாயா என்று கேட்டார்கள். நான் எதுவும் பேசலையம்மா, இவன் தான் பேசினான்னு டிரைவர் சொல்றார். மகனை பார்க்குறாங்க. மகனே நீயாடா பேசினேன்னு கேட்ட உடனே அந்த மகன் அடுத்து சொல்கிறான், ஆமம்மா நான் தான் பேசினேன், அதோ யானை வருகிறது என்று நான் தான் சொன்னேன் என்று அந்த மகன் சொன்னவுடனே அந்த வண்டியை ஓரத்தில் நிறுத்தி மகனை வெளியே அடைத்து அந்த தாயும் தகப்பனும் அந்த மகனை கட்டி கொண்டு கதற ஆரம்பித்தார்களாம். இந்த கணக்கம்பட்டியில் இருக்கின்ற மூட்டை சுவாமிகள் இருக்கக்கூடிய திசையை நோக்கி அந்த மகானுக்கு ஒரு சாஷ்டாங்க நமஸ்காரத்தை செய்தார்களாம். ஒரு குருவாகப்பட்டவர் என்ன செய்வார் என்றால், நமது பிறவி பிணிகளை வேறறுக்கக்கூடியவர். இங்கே எத்தனை கோவிலுக்கு போனாலும் பிரயோஜனம் இருக்காது. இவர்கள் பழனிக்கே போகல, இன்னும் பழனி முருகப்பெருமான தரிசனமே பண்ணல. அதற்கு முன்னாலேயே இவர்களுக்கு வேண்டியது அனைத்தும் கிடைத்து விட்டது. என்ன பிரார்த்தனைக்காக சென்று கொண்டிருக்கிறார்களோ அத்தனையும் இங்கே கிடைத்து விட்டது. சச்சிதானந்த சர்க்குரு பகவான் ஞான வள்ளல் வாழ்க. சச்சிதானந்த சர்க்குரு பகவான் ஞான வள்ளல் வாழ்க. இருள் நெறி மாற்றி வைத்தவா எங்கள் இனியவனே வாழ்க.
சச்சிதானந்த சர்க்குரு பகவான் ஞான வள்ளல் வாழ்க. சச்சிதானந்த சர்க்குரு பகவான் ஞான வள்ளல் வாழ்க. பிறவியின் வழி அடைத்தவா எங்கள் பெருமானே வாழ்க. சச்சிதானந்த சர்க்குரு பகவான் ஞான வள்ளல் வாழ்க. சச்சிதானந்த சர்க்குரு பகவான் ஞான வள்ளல் வாழ்க. உறவினில் துறவழித்தவா எங்கள் உத்தமனே வாழ்க. சச்சிதானந்த சர்க்குரு பகவான் ஞான வள்ளல் வாழ்க. சச்சிதானந்த சர்க்குரு பகவான் ஞான வள்ளல் வாழ்க. இகபரம் இரண்டும் தந்தவா எங்கள் ஈஸ்வரனே வாழ்க. சச்சிதானந்த சர்க்குரு பகவான் ஞான வள்ளல் வாழ்க. சச்சிதானந்த சர்க்குரு பகவான் ஞான வள்ளல் வாழ்க. இதயத்தின் ஜோதியானவா எங்கள் இறையவனே வாழ்க. சச்சிதானந்த சர்க்குரு பகவான் ஞானவள்ளல் திருவடிகளே சரணம். சிக்கென்று பிடித்தேன் குரு பாதம் எங்கள் சர்க்குரு ஞானவள்ளல் திருப்பாதம். சிக்கென்று பிடித்தேன் குரு பாதம் எங்கள் சத்குரு ஞானவள்ளல் திருப்பாதம். ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான் ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான் ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான் ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான். தெய்வம் மண்ணிலே வந்தது அது தெற்கு மலையிலே நின்றது. பாமர வேடம் கொண்டது என் பக்தி வலையிலே விழுந்தது. ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான் ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான் ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான் ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான்.
சிக்கென்று பிடித்தேன் குருபாதம் எங்கள் சர்க்குரு ஞான வள்ளல் திருப்பாதம். சிக்கென்று பிடித்தேன் குருபாதம் எங்கள் சத்குரு ஞான வள்ளல் திருப்பாதம். ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான், ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான், ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான், ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான். கந்தல் உடுத்தியும் அலைகிறான், அவன் கண்ணுக்கு அசடாய் தெரிகிறான். மறைந்து வாழவே நினைக்கிறான், அவன் மகிமை அறிந்தால் சிரிக்கிறான். ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான், ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான், ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான், ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான். சிக்கென்று பிடித்தேன் குருபாதம் எங்கள் சர்க்குரு ஞான வள்ளல் திருப்பாதம். சிக்கென்று பிடித்தேன் குருபாதம் எங்கள் சத்குரு ஞான வள்ளல் திருப்பாதம். ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான், ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான், ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான், ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான். கருணை வெள்ளமாய் தோன்றினான், என் கருத்தில் தன்னையே ஊன்றினான். கல்லை கனியன மாற்றினான், என் கவலையாவுமே ஓட்டினான். ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான், ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான், ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான், ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான். சிக்கென்று பிடித்தேன் குருபாதம் எங்கள் சர்க்குரு ஞான வள்ளல் திருப்பாதம். சிக்கென்று பிடித்தேன் குருபாதம் எங்கள் சத்குரு ஞான வள்ளல் திருப்பாதம். ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான், ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான், ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான், ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான். இரவி வேர்களை பொசுக்கினான், என் பிணிகள் யாவுமே விலக்கினான். அழுக்கு பாத்திரம் துலக்கினான், அதில் அமுதம் அல்லவோ நிரப்பினான். ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான், ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான், ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான், ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான். சிக்கென்று பிடித்தேன் குருபாதம் எங்கள் சர்க்குரு ஞான வள்ளல் திருப்பாதம். சிக்கென்று பிடித்தேன் குருபாதம் எங்கள் சத்குரு ஞான வள்ளல் திருப்பாதம். ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான், ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான், ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான், ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான். காசு பணம் எல்லாம் மாயமே, அது காகித கப்பல் ஆகுமே. சர்க்குரு பாதம் போதுமே, என் சஞ்சலம் யாவும் தீருமே. ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான், ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான், ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான், ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான். சிக்கென்று பிடித்தேன் குருபாதம் எங்கள் சர்க்குரு ஞான வள்ளல் திருப்பாதம். சிக்கென்று பிடித்தேன் குருபாதம் எங்கள் சத்குரு ஞான வள்ளல் திருப்பாதம். ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான், ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான், ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான், ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான். குப்பை புழுவென கிடந்த நான் ஒரு கோபுர பறவை ஆகினேன். அற்ப சுகங்களை உதறினான், அவன் அருளை மட்டுமே தேடினேன். ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான், ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான், ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான், ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான். சிக்கென்று பிடித்தேன் குருபாதம் எங்கள் சர்க்குரு ஞான வள்ளல் திருப்பாதம். சிக்கென்று பிடித்தேன் குருபாதம் எங்கள் சத்குரு ஞான வள்ளல் திருப்பாதம். ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான், ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான், ஜெய் பகவான்
விளக்கின் உதவியோ இருட்டிலே, ஒரு குடையின் உதவியோ மழையிலே, ஜென்ம ஜென்மங்கள் முழுதுமே துணை செய்தது சர்க்குரு பாதமே. ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான், 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 ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான். கற்பிக்கும் ஒருவன் நீ
ஓங்கார ஓசை உள்ளாடும் ஆசை நீங்காத செல்வம் நினைப்பவர் தெய்வம் நினைப்பவர் தெய்வம் அன்பும் நீ அறிவும் ஆராய்ந்த உணர்வும் நானே நீ என்றாகி நலம் செய்யும் நாயகன் நலம் செய்யும் நாயகன் அமைதியும் அமைதியாக தியானம் செய்தது அமைதியும் அமைதியாக தியானம் செய்தது அங்கு அருள்மழையோசையின்றி உள்விழுந்தது அமைதியும் அமைதியாக தியானம் செய்தது சிகரத்தின் பாதை அங்கு தொடங்குகின்றது நம் சிந்தனை அலைகள் யாவும் இங்கு அடங்குகின்றது சிகரத்தின் பாதை அங்கு தொடங்குகின்றது நம் சிந்தனை அலைகள் யாவும் இங்கு அடங்குகின்றது சர்க்குரு தெய்வம் என்று விளங்குகின்றது சர்க்குரு தெய்வம் என்று விளங்குகின்றது அவன் சந்நிதியில் இன்பம் என்னை விழுங்குகின்றது அவன் சந்நிதியில் இன்பம் என்னை விழுங்குகின்றது அமைதியும் அமைதியாக தியானம் செய்தது அமைதியும் அமைதியாக தியானம் செய்தது மனதுக்குள் இருந்த மிருகம் அடங்கி விட்டது புது மலர்களைப் போல் எனது நெஞ்சம் மலர்ந்து விட்டது மனதுக்குள் இருந்த மிருகம் அடங்கி விட்டது புது மலர்களைப் போல் எனது நெஞ்சம் மலர்ந்து விட்டது இருட்டினில் இருந்த வாழ்க்கை விடிந்து விட்டது இருட்டினில் இருந்த வாழ்க்கை விடிந்து விட்டது நான் இதுவரையில் சுமந்த சுமை மறைந்து விட்டது நான் இதுவரையில் சுமந்த சுமை மறைந்து விட்டது அமைதியும் அமைதியாக தியானம் செய்தது அமைதியும் அமைதியாக தியானம் செய்தது
சத்குரு பாதத்தை நம்பிடு உன்னை சார்ந்தவர் வாழ்க்கையும் சிறக்கும். சத்குரு பாதத்தை நம்பிடு ஒரு தத்துவ வாழ்க்கையும் கிடைக்கும். சத்குரு பாதத்தை நம்பிடு நீ தேடிய செல்வமும் கிடைக்கும். சத்குரு பாதத்தை நம்பிடு மனம் சஞ்சலமின்றி இருக்கும். சத்குரு பாதத்தை நம்பிடு உன்னை சார்ந்தவர் வாழ்க்கையும் சிறக்கும். சத்குரு பாதத்தை நம்பிடு ஒரு தத்துவ வாழ்க்கையும் கிடைக்கும். அறிவே குருவே ஆதி பரம்பொருள் நீ அல்லவா. எனக்கும் உனக்கும் 1000 ஜென்மங்கள் உறவல்லவா. தியாக வடிவான தியான பொருளான தியாக வடிவான தியான பொருளான பெருமான் நீயே அருள் தருவாய். பிறவிகள் தீர வரம் தருவாய். அறிவே குருவே ஆதி பரம்பொருள் நீ அல்லவா. பார்ப்பதற்கு நல்லவன் போலிருந்தாலும் உள்ளுக்குள் மிருகமாய் நான் தினம் வாழ்கிறேன். ஊரே பார்ப்பதற்கு நல்லவன் போலிருந்தாலும் உள்ளுக்குள் மிருகமாய் நான் தினம் வாழ்கிறேன். மனமும் அடங்காமல் குணமும் மாறாமல் பொய்யான வாழ்க்கையில் தினம் நொந்து சாகிறேன். பொய்யான வாழ்க்கையில் தினம் நொந்து சாகிறேன். அறிவே குருவே ஆதி பரம்பொருள் நீ அல்லவா. பசி வந்தால் உன் நினைவு பறந்தோடி போய்விடும். மனம் பணத்திற்கு ஆசைப்பட்டு குரங்காக மாறிடும். பசி வந்தால் உன் நினைவு பறந்தோடி போய்விடும். மனம் பணத்திற்கு ஆசைப்பட்டு குரங்காக மாறிடும். நிலையினை ஏன் கொடுத்தாய் கருணை அண்ணலே. கல்விழுந்த கண்ணாடியா ஞான வள்ளலே. நான் கல்விழுந்த கண்ணாடியா ஞான வள்ளலே. அறிவே குருவே ஆதி பரம்பொருள் நீ அல்லவா. பேச்சிலே ஞானி போல பேசிடும் நெஞ்சமே. உன் பக்தனை கூட குறை பேசியே மகிழுமே. பேச்சிலே ஞானி போல பேசிடும் நெஞ்சமே. உன் பக்தனை கூட குறை பேசியே மகிழுமே. கேவலம் மனிதனுக்கு ஏன் இந்த வஞ்சமே. ஏங்கி
தவிக்கின்றேன் சத்குருவே தஞ்சமே, நான் ஏங்கி தவிக்கின்றேன் சத்குருவே தஞ்சமே. அறிவே குருவே ஆதி பரம்பொருள் நீ அல்லவா, என் குறை காணாத தெய்வதம் உனதல்லவா, என்னை கரை சேர்த்த குருவும் நீ அல்லவா. என் குறை காணாத தெய்வதம் உனதல்லவா, என்னை கரை சேர்த்த குருவும் நீ அல்லவா. பக்தியில் கரைகின்ற பகவான் உன் கருணை, பக்தன் வேண்டி நிற்கும் முக்தியை தருமல்லவா, பக்தன் வேண்டி நிற்கும் முக்தியை தருமல்லவா. அறிவே குருவே ஆதி பரம்பொருள் நீ அல்லவா, எனக்கும் உனக்கும் 1000 ஜன்மங்கள் உறவல்லவா. தியாக வடிவான தியான பொருளான, தியாக வடிவான தியான பொருளான பெருமான் நீயே அருள் தருவாய், பிறவிகள் தீர வரம் தருவாய். அறிவே குருவே ஆதி பரம்பொருள் நீ அல்லவா. எல்லாம் வல்லவன் நீ, எங்கும் உள்ளவன் நீ, தாயும் மானவன் நீ, தந்தையும் நீ. எல்லாம் வல்லவன் நீ, எங்கும் உள்ளவன் நீ, தாயும் மானவன் நீ, தந்தையும் நீ. பாயும் புலியின் வாயை கட்டுவாய், பாம்பை மாலையாக்கி சூடுவாய், கல்லை பிழிந்தும் சாறு ஊற்றுவாய், கத்தும் கடலின் வாயை பூட்டுவாய். எல்லாம் வல்லவன் நீ, எங்கும் உள்ளவன் நீ, தாயும் மானவன் நீ, தந்தையும் நீ. எல்லாம் வல்லவன் நீ, எங்கும் உள்ளவன் நீ, தாயும் மானவன் நீ, தந்தையும் நீ. எல்லாம் வல்லவன் நீ, எங்கும் உள்ளவன் நீ, தாயும் மானவன் நீ, தந்தையும் நீ. ஒரு நாள் இளமை கோலம் காட்டுவாய், ஒரு நாள் முதுமை ஜாலம் காட்டுவாய், அழுவது போல சோதனை செய்வாய், அழுதால் தாய் போல் ஆறுதல் சொல்வாய். எல்லாம் வல்லவன் நீ, எங்கும் உள்ளவன் நீ, தாயும் மானவன் நீ, தந்தையும் நீ. எல்லாம் வல்லவன் நீ,
எங்கும் உள்ளவன் நீ தாயும் மானவன் நீ தந்தையும் நீ எல்லாம் வல்லவன் நீ எங்கும் உள்ளவன் நீ தாயும் மானவன் நீ தந்தையும் நீ இரும்பை உரசி தங்கமாக்குவாய் என் போல் அசடை அறிஞனாக்குவாய் வெள்ளை முகிலை பொழியச் செய்வாய் விடையில்லாத புதிருமாகுவாய் எல்லாம் வல்லவன் நீ எங்கும் உள்ளவன் நீ தாயும் மானவன் நீ தந்தையும் நீ எல்லாம் வல்லவன் நீ எங்கும் உள்ளவன் நீ தாயும் மானவன் நீ தந்தையும் நீ எல்லாம் வல்லவன் நீ எங்கும் உள்ளவன் நீ தாயும் மானவன் நீ தந்தையும் நீ மழை போல் ஞான கவிதை பொழிவாய் மௌனம் பேசி தனக்குள் ஒளிவாய் சுற்றும் பம்பரமாகியும் நிற்பாய் சும்மா இருக்கும் கலைகளும் கற்பாய் எல்லாம் வல்லவன் நீ எங்கும் உள்ளவன் நீ தாயும் மானவன் நீ தந்தையும் நீ எல்லாம் வல்லவன் நீ எங்கும் உள்ளவன் நீ தாயும் மானவன் நீ தந்தையும் நீ எல்லாம் வல்லவன் நீ எங்கும் உள்ளவன் நீ தாயும் மானவன் நீ தந்தையும் நீ பாலை வெளியில் ஊற்றாய் நிற்பாய் பழகும் தென்றல் காற்றாய் நிற்பாய் கந்தல் உடுத்தி காட்டில் இருப்பாய் குபேரனுக்கே கடனும் கொடுப்பாய் எல்லாம் வல்லவன் நீ எங்கும் உள்ளவன் நீ தாயும் மானவன் நீ தந்தையும் நீ எல்லாம் வல்லவன் நீ எங்கும் உள்ளவன் நீ தாயும் மானவன் நீ தந்தையும் நீ எல்லாம் வல்லவன் நீ எங்கும் உள்ளவன் நீ தாயும் மானவன் நீ தந்தையும் நீ உற்று பார்த்தால் சொர்க்குரு நீதான் உள்ளே இருக்கும் சத்குரு நீதான் கற்று பார்த்தால் வேதம் நீதான் வேதம் கடந்த சாரம் நீதான் எல்லாம் வல்லவன் நீ எங்கும் உள்ளவன் நீ தாயும் மானவன் நீ தந்தையும் நீ எல்லாம் வல்லவன் நீ எங்கும் உள்ளவன் நீ தாயும் மானவன் நீ தந்தையும் நீ எல்லாம் வல்லவன் நீ எங்கும் உள்ளவன் நீ தாயும் மானவன் நீ தந்தையும் நீ
அள்ளி குடிக்கும் நீரும் மானாய், அணைக்க நழுவும் காற்றும் மானாய், சொல்லி துதிக்க உருவம் மானாய், சொல்லில் அடங்கா அருவம் மானாய். எல்லாம் வல்லவன் நீ, எங்கும் உள்ளவன் நீ, தாயும் மானவன் நீ, தந்தையும் நீ. எல்லாம் வல்லவன் நீ, எங்கும் உள்ளவன் நீ, தாயும் மானவன் நீ, தந்தையும் நீ. எல்லாம் வல்லவன் நீ, எங்கும் உள்ளவன் நீ, தாயும் மானவன் நீ, தந்தையும் நீ. மாலை கோர்க்கும் நூலும் மானாய், நூலில் கோர்க்கும் பூவும் மானாய், எட்டும் பொருளாய் எட்டிக் கொண்டாய், எட்டாதவர்க்கு தூரம் இருந்தாய். எல்லாம் வல்லவன் நீ, எங்கும் உள்ளவன் நீ, தாயும் மானவன் நீ, தந்தையும் நீ. மூட்டை சுவாமி வாழ்க, எங்கள் மூட்டை சுவாமி வாழ்க, மூட்டை சுவாமி வாழ்க, ஞான மூட்டை சுவாமி வாழ்க. வீட்டின் முகவரிய பழனி மூட்டை சுவாமி முகவரியே. குருவே சத்குருவே, மோட்ச வீட்டின் முகவரிய பழனி மூட்டை சுவாமி முகவரியே. குருவே சத்குருவே, இச்சை வேறறுத்து பச்சை ஆடைதனில் நயன தீட்சைதனை நாடும் மன்பருக்கு பயண வழிகாட்டி அருள் தருவார். மோட்ச வீட்டின் முகவரிய பழனி மூட்டை சுவாமி முகவரியே. மண்ணை அறிந்திடுவாய், விண்ணை அளந்திடுவாய், மண்ணை பொன்னாக்கி மகிமை காட்டிடுவாய். மண்ணை அறிந்திடுவாய், விண்ணை அளந்திடுவாய், மண்ணை பொன்னாக்கி மகிமை காட்டிடுவாய். தன்னை அறிந்திடும் ஓர் தாரக மந்திரத்தை, தன்னை அறிந்திடும் ஓர் தாரக மந்திரத்தை தந்து உயர்த்திடுவாய், தன்னந்தனி நின்றிடுவாய். மோட்ச வீட்டின் முகவரிய பழனி மூட்டை சுவாமி முகவரியே. மோட்ச வீட்டின் முகவரிய பழனி மூட்டை சுவாமி முகவரியே. குருவே சரணம், மூட்டை
சுவாமியே சரணம். மாண்புதனை வாழ்ந்து காட்டிடுவாய், இதய புகைதனிலே இருந்து அருள் தருவாய். மாதவ மாண்புதனை வாழ்ந்து காட்டிடுவாய், இதய புகைதனிலே இருந்து அருள் தருவாய். யானே அறியாமல் எனக்குள் இருந்திடுவாய், யானே அறியாமல் எனக்குள் இருந்திடுவாய். பாட்டம் போக்கிடுவாய், ஆணவாட்டம் ஒழித்திடுவாய். மோட்ச வீட்டின் முகவரியே பழனி மூட்டை சுவாமி முகவரியே. குருவே சத்குருவே மோட்ச வீட்டின் முகவரியே பழனி மூட்டை சாமி முகவரியே. சத்குருவே பிச்சை வேறறுத்து பச்சை ஆடைதனில் நயன தீட்சைதனை நாடும் மன்பருக்கு பயண வழிகாட்டி அருள் தருவாய். மேற்கென்ன வழக்கினை அறியே, உன்னடி மறந்தேன் அறிவினில் சிறியே, உன்னடி மறந்தேன் அறிவினில் சிறியே. சிறியவனாயினும் உனக்கென்று உரியே, நான் சிறியவனாயினும் உனக்கென்று உரியே. உன்னருள் வேண்டும் உன் தொண்ட நடியே, உன் தொண்ட நடியே. கிழக்கென்ன மேற்கென்ன வழக்கினை அறியே, உன்னடி மறந்தேன் அறிவினில் சிறியே. பூட்டும் வாழ்வில் கவனம் வைத்திருந்தேன், கடவுள் நீயோ என்னை அழைத்தாய் கண்டு கொள்ளாதிருந்தேன். காசை தேடி பூட்டும் வாழ்வில் கவனம் வைத்திருந்தேன், கடவுள் நீயோ என்னை அழைத்தாய் கண்டு கொள்ளாதிருந்தேன். தேடும் செல்வம் பொய்யாச்சு, தேடும் சொந்தம் பொய்யாச்சு, தேடும் செல்வம் பொய்யாச்சு, தேடும் சொந்தம் பொய்யாச்சு. பாடம் கண்ட பேதை நெஞ்சில் உண்மை கொஞ்சம் தெளிவாச்சு, உண்மை கொஞ்சம் தெளிவாச்சு. கிழக்கென்ன மேற்கென்ன வழக்கினை அறியே, உன்னடி மறந்தேன் அறிவினில் சிறியே.
சேர்த்து விடு. சத்குரு உந்தன் பாதம் பணிந்தேன், சலனம் மாற்றிவிடு. சத்திய வழியில் நித்திய வாழ்வில் என்னை சேர்த்து விடு. சத்குரு உந்தன் பாதம் பணிந்தேன், சலனம் மாற்றிவிடு. திசைகள் நான்கும் திறந்து விடு, சிறகும் கொஞ்சம் வளர விடு. திசைகள் நான்கும் திறந்து விடு, சிறகும் கொஞ்சம் வளர விடு. கூட்டு பறவை கூவும் போது வீட்டின் கதவை திறந்து விடு. வீட்டின் கதவை திறந்து விடு. கிழக்கென்ன மேற்கென்ன வழக்கினை அறியே, உன்னடி மறந்தேன் அறிவினில் சிறியே. உன்னடி மறந்தேன் அறிவினில் சிறியே. சிறியவனாயினும் உனக்கென்று உரியே, நான் சிறியவனாயினும் உனக்கென்று உரியே. உன்னருள் வேண்டும் உன் தொண்டனடியே, உன்னருள் வேண்டும் உன் தொண்டனடியேன். சரணம் சரணமே சத்குரு சரணம், சரணம் சரணமே சரணம். 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 विश्वोत्कीर्णमनेकदेहनिलयं स्वच्छन्दमानन्तकम् आद्यन्तैकमखण्डचिद्गणरसं पूर्णं ह्यनन्तं शुभम् प्रत्यक्षाक्षरविग्रहं गुरुपदं ध्यायेद्विभुं शाश्वतम् विश्वव्यापिनमादिदेवममलं नित्यं परं निष्कलम् नित्योद्बुद्धसहस्रपत्रकमले युक्ताक्षरे मण्डपे நேரில் வந்த தெய்வம் நீ அல்லவா, கோடி கருணை செய்த குருவல்லவா. நேரில் வந்த தெய்வம் நீ அல்லவா, கோடி கருணை செய்த குருவல்லவா. உன்னருள் இல்லாது ஒரு பொருள் வாராது, உன்னருள் இல்லாது ஒரு பொருள் வாராது. உன்னன்பு இல்லாது உயிர்கள் வாழாது. நேரில் வந்த தெய்வம் நீ அல்லவா. பரம்பொருள் நீ என்று சொல்லாமல் காட்டியவன், விரல்களை நீ நீட்டி விதிகளை மாற்றியவன். பரம்பொருள் நீ என்று சொல்லாமல் காட்டியவன், விரல்களை நீ நீட்டி விதிகளை மாற்றியவன்.
மண்ணால் வீடு கட்டி மறுபடி இடிக்கச் சொல்லி, மண்ணால் வீடு கட்டி மறுபடி இடிக்கச் சொல்லி, எதுவும் நிலையில்லை என்றே காட்டியவன், நேரில் வந்த தெய்வம் நீ அல்லவா? முறை உனை கண்டால் மறு ஜென்மம் வாராது, தலைமுறை தலைமுறைக்கும் பாவங்கள் சேராது. ஒரு முறை உனை கண்டால் மறு ஜென்மம் வாராது, தலைமுறை தலைமுறைக்கும் பாவங்கள் சேராது. உனக்கும் உயர்ந்த ஒன்று உலகினில் கிடையாது, உனக்கும் உயர்ந்த ஒன்று உலகினில் கிடையாது. கணக்கன் பதியே உன் கணக்கும் புரியாது, நேரில் வந்த தெய்வம் நீ அல்லவா? மழையே பொழிந்தாலும் பாலை விளையாது, சாஸ்திரம் அறிந்தாலும் ஞானம் வளராது. மழையே பொழிந்தாலும் பாலை விளையாது, சாஸ்திரம் அறிந்தாலும் ஞானம் வளராது. அறிவாய் வந்த உன்னை குருவாய் வணங்கி நின்று, அறிவாய் வந்த உன்னை குருவாய் வணங்கி நின்று, சரணம் சரணம் என்றால் குறைகள் வாராது. நேரில் வந்த தெய்வம் நீ அல்லவா? உப்பு கடல் நீர் என் தாகத்தை தீர்க்காது, ஊரெங்கும் உள்ள தெய்வம் என் நிலை அறியாது. உப்பு கடல் நீர் என் தாகத்தை தீர்க்காது, ஊரெங்கும் உள்ள தெய்வம் என் நிலை அறியாது. துடுப்புகள் இல்லாத படகுக்கு திசையேது, துடுப்புகள் இல்லாத படகுக்கு திசையேது. பகவானே உனை அன்றி
வழியேது நேரில் வந்த தெய்வம் நீ அல்லவா கோடி கருணை செய்த குருவல்லவா நேரில் வந்த தெய்வம் நீ அல்லவா சித்தாந்த வீதியிலே சேராத பாதையிலே பித்தாகி அலைந்திருந்தேன் பகவானே கை கொடுத்தாய் சித்தாந்த வீதியிலே சேராத பாதையிலே பித்தாகி அலைந்திருந்தேன் பகவானே கை கொடுத்தாய் பொல்லாத வாழ்க்கையிலே பொய்யான போதையிலே அல்லாடி வாழ்ந்திருந்தேன் அருளாளா கண் கொடுத்தாய் பொல்லாத வாழ்க்கையிலே பொய்யான போதையிலே அல்லாடி வாழ்ந்திருந்தேன் அருளாளா கண் கொடுத்தாய் திமிங்கில கடலினிலே சீரிடு மலையினிலே நீந்தி களைத்திருந்தேன் நீ எல்லோ படகு விட்டாய் திமிங்கில கடலினிலே சீரிடும் மலையினிலே நீந்தி களைத்திருந்தேன் நீ எல்லோ படகு விட்டாய் பார்வை இருட்டியதே பாதை மிரட்டியதே சோர்ந்து படுக்கும் முன்னே தூயவனே துணைக்கு வந்தாய் பார்வை இருட்டியதே பாதை மிரட்டியதே சோர்ந்து படுக்கும் முன்னே தூயவனே துணைக்கு வந்தாய் பக்தி சிறிதும் இல்லேன் பண்பும் அறிவும் இல்லேன் சீச்சி எண்ணாமல் சிறியவனை ஆள வந்தாய் பக்தி சிறிதும் இல்லேன் பண்பும் அறிவும் இல்லேன் சீச்சி எண்ணாமல் சிறியவனை ஆள வந்தாய் நாய்வால் போன்றவனை நேரே நிமிர்த்தி வைத்தாய் தீயில் கொடிய என்னை தேனாக மாற்றி வைத்தாய் நாய்வால் போன்றவனை நேரே நிமிர்த்தி வைத்தாய் தீயில் கொடிய என்னை தேனாக மாற்றி வைத்தாய் சர்க்குரு ஆனவனே தாயிலும் இனியவனே நிர்கதியாயிருந்தேன் நின்னுறவு தந்து விட்டாய் சர்க்குரு ஆனவனே தாயிலும் இனியவனே நிர்கதியாயிருந்தேன் நின்னுறவு தந்து விட்டாய் சச்சிதானந்த சர்க்குரு பகவான் ஞானவள்ளல் திருவடிகளே சரணம். जय भगवान श्री जय भगवान 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 சிக்கென்று பிடித்தேன் குரு பாதம் எங்கள் சர்க்குரு ஞானவள்ளல் திருப்பாதம் சிக்கென்று பிடித்தேன் குரு பாதம் எங்கள் சத்குரு ஞானவள்ளல் திருப்பாதம் जय भगवान श्री जय भगवान 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 தெய்வம் மண்ணிலே வந்தது அது தெற்கு மலையிலே நின்றது பாமர வேடம் கொண்டது என் பக்தி வலையிலே விழுந்தது जय